வணக்கம், வெல்கம் டு SheCooking. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு கப்பு கேரட், ஒரு கப்பு முட்டைக்கோஸ் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் கப்பு உருளைக்கிழங்கு, ஒரு அரை கப்பு கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் கப்பு கேப்சிகம் துருவி வச்சிருக்கேன். ஒரு கப்பு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதுல கோரியாண்டர் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது கறி லீவ்ஸ் சாப் பண்ணிருக்கேன். இது பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு எடுத்திருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் சால்ட் அண்ட் பெப்பர், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சீர பொடியும் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி பண்ண போறோம்ங்கிறத நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு இது கூட ஃபர்ஸ்ட் கடுகு போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், கடுகு நல்லா பொரியணும். ஒரு அரை ஸ்பூன் போட்ட போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமா உளுந்தம் பருப்பு, இது நல்லா கொஞ்ச நேரம் பொரியணும். நல்லா இது நல்லா பொரியிற லைட்டா அந்த உளுந்தம்பருப்பு அது ப்ரௌன் கலரா மாறுறப்ப நம்ம இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்ப 2 காஞ்ச மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இது கூட நம்ம சாப் பண்ண வச்ச ஆனியனை போடணும். ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ அந்த பெப்பரையும் உப்பையும் இது கூட சேர்த்து போட்டுடலாம். நல்லா வதங்கும். ஒரு 1 மினிட் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இந்த கண்ணாடி பதத்துல வந்தா போதும். இதுக்கப்புறம் இது கூட நான் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த இஞ்சி பூண்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கதையும் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா அந்த வாசனை போற அளவு வதக்கினா போதும். இதுக்கப்புறமா இது வாசனை போயிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா ஒரு கிண்டிடணும். அதுக்கப்புறமா இந்த முட்டை போட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, அடுத்து இந்த கேப்சிகம். உப்பு முதலே போட்டதுனால, உப்பும் பெப்பரும் முதலே போட்டதுனால நம்ம இதுக்கு இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது. இது கூட இந்த டர்மரிக் பவுடர், குமின் பவுடர் ரெண்டும் எடுத்து வச்சுக்கல அது போட்டோம். இது சும்மா வாசத்துக்காண்டி போட்டோம். ஆல்ரெடி நம்ம சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம். பட் இது சும்மா வாசத்துக்காக போட்டேன். இப்போ இதை ஒரு நல்ல கலக்கிட்டு இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகணும். ரொம்ப சாகியா வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஹாஃப் குக்கடா பண்ணாலே இது போதும். இப்ப இதை நான் மூடி வச்சிடுறேன். இப்ப 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா வெந்துருச்சு. இது ஹாஃப் குக்கா தான் நம்ம வேக வைக்கணும். ஃபுல்லா குக் பண்ணா இது சாகி ஆயிடும். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ எப்படின்னா, கையிலே எடுத்து பாக்குறேன். ஆனா நிறைய பேருக்கு அது சுடும், பார்க்க முடியாது. இந்த பாருங்க, எடுத்து இது இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்ப இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ வந்து இன்னொரு 3 மினிட்ஸ் விட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நல்லா ஒரு கிண்டிட்டு, இது நான் வந்து இந்த தேங்காய் பூ நான் முதல்ல சொல்லலை, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டு இறக்குறேன். இந்த கோரியாண்டர் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல கலக்கணும். இது வந்து நம்ம வந்து ரச ரைஸ்க்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். வேறு சாம்பார் ரைஸு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபுளான சைட் டிஷ். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை வந்து ஒரு கப்பில் இப்படி போட்டுட்டு என்ஜாய்.